ட்ரேடிங் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி வீடியோவாக பதிவிட்டு வந்துட்டு இருக்கும். அடுக்கும்போது நேற்று சொன்னால் நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இன்னைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பீரி எப்படி ஒர்க்காக இருந்தது, நாளைக்கான சென்செக்ஸ் எக்ஸ்பீரிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்னது அந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்க அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கங்க. மார்க்கெட் ஹவர்ஸில் இருக்கிற மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து மார்க்கெட் ஹவர்ஸில் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து ரெஃபர் பண்ணிட்டு இருக்கோம் அலைஸ் ப்ளூவை. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கமிஷனாக வந்து பார்த்தீங்கன்னா 15 ரூபா பர் ட்ரேடுக்கு தான் வந்து ப்ரோக்கரேஜ் எடுத்துக்கிறாங்க. ரொம்பவே கம்மியான ப்ரோக்கரேஜ். அது மட்டும் இல்லாமல் இவங்க தமிழ்நாட்டில் ஓப்பன் ஆன கம்பெனி, கண்டிப்பாக நம்ம தான் சப்போர்ட் பண்ணி ஆகணும். அதனால் இவங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதனால் வந்து நம்ம வந்து ஃப்ரீ வெபினார் வீடியோ நம்ம சேனல் மூலிமா தந்துட்டுருக்கோம் இல்லைங்களா. ஸோ ஏன் இவங்களுக்கு மட்டும் நம்ம சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க தமிழ்நாட்டில் ஓப்பன் ஆன கம்பெனி. இவங்களோட ஆப்லாம் பார்த்தீங்கன்னா என்எஸ்சியில் பார்க்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒய் டேட்டா எல்லாமே வந்து அவங்க ஆப்புக்குள்ளே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து வெளில போயிட்டு நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோ இல்லை ஆப்ஷன்ஸ் என்ன எதுவுமே பார்க்கணும் அவசியம் கிடையாது. அந்த ஆப்லேயே வந்து எல்லாமே வந்துருக்கு. சூப்பராக டிசைனும் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டினியூ பண்ணிக்கிங்க ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து ஃப்ரீ வெபினார் வீடியோவும் நம்ம கோர்ஸுக்கான ஒரு இது ரெடி பண்ணியிருந்தோம் மெட்டீரியல். ஸோ அது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி ஒரு வெபினார் வீடியோவாக 1 ஹவரில் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதுவுமே நம்ம ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணுவோம். விருப்பம் இருக்கவங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு என்னோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ வெபினார் வீடியோ வந்துடும் ஓகேங்களா. சரி ஓகே, நிஃப்டியோட லெவல்ஸ் பார்த்துரும். நிஃப்டி வந்து இன்றைக்கி சூப்பராக வந்து ஒரு கன்சல்டேஷன் பண்ணாலுமே கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.25 ஒரு கேண்டில் ஒரு 1 ஹவர் வந்திருக்கும். இந்த 1 ஹவரில் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு புட்டு வந்திருந்தது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபா 15 ரூபா இருக்கிற ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 100 ரூபா 120 ரூபா வரலையும் 130 ரூபா வரலையும் போயிருந்தது ஓகேங்களா. ஸோ 23,750 புட்டுலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1 ஹவரில் 15 ரூபாய்க்கு உள்ள ப்ரீமியம் 130 ரூபாய்க்கு போயிருந்தது ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு எஸ்எல் ஹண்டிங் மாதிரி வந்து இந்த இடத்துல நடந்தது ஓகேங்களா. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன இதே தான், நான் மறுபடியும் அதே தான் சொல்லுவேன். 20ஆம் தேதி போன ஹை அண்ட் லோக்குள்ளே இருக்கிற வரலையும் மார்க்கெட்டு கன்சல்டேஷன் தான். ஸோ இதில் நீங்கள் ஸ்கேல்பிங் மட்டும்தான் பண்ணலாம். பொசிஷனாலாம் வந்து ட்ரேடை வந்து ஹோல்டு பண்ண முடியாது. ப்ரீமியம் எல்டிங் மட்டும் தான் நடக்கும் ஓகேங்களா. இப்போ நாளைக்குமே இதுதான் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இந்த 23,816க்கும்ன்றது ரெசிஸ்டண்ட்டு, 23,700ன்றது ஒரு சப்போர்ட்டு. ஸோ இதுக்குள்ளேயே தான் மார்க்கெட் இருந்துகிட்டு இருக்கு. ஒரு 24,000க்கும் 24,500 இந்த ஒரு 500 பாயிண்ட்டுக்குள்ளே ஒரு வாரம் ஃபுல்லாகவே இருக்குது ட்ரேடு ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து நாளைக்குமே இதுக்குள்ளே தான் இருக்கும். நீங்கள் கண்டா பாருங்கள் 23,500 to 24,000க்குள்ளே தான் வந்து ஒரு 500 பாயிண்ட்டுக்குள்ளேயே தான் நாளைக்கு வந்து ட்ரேட் ஆகிறதுனா அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து 24,000க்கு மேலே போனால் மட்டும் தான் நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம வந்து ட்ரேட் பண்ண முடியும். கிட்டத்தட்ட ஒரு 23,820க்கு மேலேயாவது போகணும், 850க்கு மேலேயாவது போனால் தான் நம்ம வந்து கால் சைடில் போக முடியும். அதர்வைஸ் வந்து மார்க்கெட் வந்து ஒரு புட் சென்டிமெண்ட் தான் ஓகேங்களா. ஸோ நான் ஒரு சிமெட்ரிக்கல் பேட்டர்ன் வந்து குரூப்பில் சென்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை பார்த்தவங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட வந்து இந்த சிமெட்ரிக்கலை வந்து இப்படி ட்ரா பண்ணியிருந்தோம். அதாவது வந்து இந்த சிமெட்ரிக்கலை இப்படி நீங்கள் ட்ரா பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து எஸ்எல் ஹண்டிங் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. எஸ்எல் ஹண்டிங் பண்ணிவிட்டு திருப்பி என்ன பண்ணிட்டு பாடியை கொண்டு வந்து இந்த சிமெட்ரிக் அதாவது இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே வச்சுட்டாங்க. ஸோ நாளைக்குமே இது மாதிரி பண்ணுறதுக்கு தான் வேலை. அவங்க வந்து இது மாதிரி தான் பண்ணுறதுக்குனா வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எக்ஸ்பைரியில் வந்து ஒரு ஒரு எஸ்எல் ஹண்டிங் மாதிரி பண்ணவங்களுக்கு வந்து நாளைக்கு வந்து வீக்கெண்டு அண்ட் சென்செக்ஸ் எக்ஸ்பைரினால மறுபடியும் கன்சல்டேஷன் பண்ணுறதுக்கு தான் அதிக பாசிபிலிட்டிஸ் ஓகேங்களா. சரி ஓகே, இதுதான் வந்து நிஃப்டியோட சினாரியோ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி சொல்லவே வேணாம். ஒரே ஒரு 1 ஹவர் மட்டும் தான் இன்றைக்கி ட்ரேட் ஆனிச்சு. அதுக்கப்புறம் ட்ரேடே கொடுக்கல யாரும் பேங்க் நிஃப்டி பொறுத்தளவுக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேவோட 20ஆம் தேதி போனால் ஐயை வந்து பிரேக் பண்ண மார்க்கெட்டு அதுலேருந்து வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துருச்சு. கிட்டத்தட்ட நம்மளோட சப்போர்ட் ஏரியான்னு அர்த்தம். இந்த இடத்துல 51,100லேருந்து கீழே வந்தது வந்து 50,960 வரலையும் வந்திருக்கு. இப்போ நாளைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டார்கெட்டே பார்த்தீங்கன்னா 50,686 கிட்டத்தட்ட இந்த டேவோட லோ தான் நம்மளோட சப்போர்ட்டாக இருக்கும். புட்டுக்கு வந்தால் அதுக்கு கீழே வந்தால் தான் எகைன் வந்து 50,200ன்றது அடுத்த சப்போர்ட்டு. ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 51,823க்கு மேலே போனால் தான் வந்து இந்த கேப் ஃபில்லிங் நடக்கும். எகைன் வந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ். ஒரு கன்சல்டேஷன் நடக்குது அப்படின்னாலே கண்டிப்பாக அது பிரேக் அவுட் நடக்கிறப்ப நல்ல ஒரு ரேலி தான் கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து எந்த பக்கம் ரேலி இருக்குன்றத அடுத்த வாரம் தான் நம்ம பார்க்கலாமே தவிர்த்து நாளைக்கு கிடைக்குன்றதை சொல்ல முடியாது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி பார்த்தோம். ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிமெட்ரிக்கல் பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் பண்ணியிருந்தது. அந்த ஃபின் நிஃப்டி வந்து என்ன பண்ணியிருக்குன்னா ஃபஸ்ட்டு 1 ஹவர் பேர் ரெசிஸ்டன்ட்லேருந்து கீழே வந்தது. திருப்பி என்ன பண்ணியிருக்குன்னா அந்த சிமெட்ரிக்கல் பேட்டர்னை வந்து பிரேக் அவுட் இது வந்து நம்ம இனிமேல் டெலீட் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த சிமெட்ரிக்கல் நம்மளுக்கு வேண்டதில்லை. இப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா
23,915 கீழே வந்திருக்கு. ஆனால் கிட்டத்தட்ட 23,560 தான் நம்மளோட சப்போர்ட். ஆனால் அந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கல. மார்க்கெட் வந்து ஒரு 1 ஹவருக்குள்ளேயே மார்க்கெட் வந்து எல்லா டேவும் முடிச்சிருப்பாங்க பாருங்கள். பாஸ்ட்டு இந்த 20ஆம் தேதிக்கு அப்புறமே பார்த்தீங்க அப்படின்னா நடந்த எல்லாமே வந்து 1 ஹவருக்குள்ளே முடிஞ்சிருக்கும். இப்போ இந்த டேவும் பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்குள்ளே முடிஞ்சிருக்கும். அதேமாதிரி இந்த 1 ஹவர் பார்த்தீங்க அப்படின்னா 1 ஹவருக்குள்ளே மார்க்கெட் முடிச்சிருப்பாங்க. இந்த டே மட்டும் தான் புட் சென்டிமெண்ட், அதாவது ஃபஸ்ட்டு 1 ஹவர் மட்டும் பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்திருக்காங்க புட் சைடில். ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய லெவல்லாம் வந்து மூவ்மெண்ட் கொடுக்கல. அடுத்தடுத்த 1 ஹவரே பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக தான் புட்டு வந்திருந்தது. அது நீங்கள் ட்ரேட் பண்ணி வந்தவங்களுக்கு புரியும். அப்போ நாளைக்கு வந்து நம்ம பார்க்கக்கூடியது மறுபடியும் சொல்கிறேன், இந்த 20ஆம் தேதியோட ஹை அண்ட் லோ எப்போ ஹையை பிரேக் பண்ணுதோ அப்போ தான் கால் சைடு கீழே வந்து பிரேக் பண்ணால் தான் 20ஆம் தேதியோட லோ பார்த்தீங்கன்னா 23,500. இதை பிரேக் பண்ணால் தான் வந்து ஃபின்னிஃப்டிலையுமே வந்து புட் சைடு, அதர்வைஸ் கன்சல்டேஷன் தான் நடக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டி பொறுத்தளவுக்கு நான் சிமெட்ரிக்கல் சொல்லியிருந்தேன். அந்த சிமெட்ரிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரேக் அவுட் தான். ஸோ அந்த பிரேக் அவுட் நடந்து கீழே ரீட்ரெஸ்மெண்ட் மாதிரி போனாங்க. அது வந்து எத்தனை மணிக்கு நடந்து முடிஞ்சிருக்குன்னா 11 மணிக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த புட்டோட டார்கெட்டு. இந்த புட்டோட டார்கெட்டு முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு, அப்சைடு மூவ்மெண்ட் நடந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய மூவ்மெண்ட்லாம் இல்லை. அந்த மிட் கேப் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற மாதிரியே தான் இவங்க தனித்துவமான ஒரு இண்டெக்ஸ். ஓகேங்களா. ஸோ புட் சென்டிமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இந்த டேவோட லோ 12,650க்கு கீழே போயிடுச்சுன்னா நல்ல ஒரு புட் சென்டிமெண்ட்டுக்கே வந்திருக்கும் மார்க்கெட்டு. ஆனால் இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்த மார்க்கெட்டு இந்த இடத்துல வந்து ஒரு டோஜி வச்சுட்டு அதுலேருந்து திரும்பிட்டாங்க பாருங்கள். டேவோட ஹை எங்கே ஓப்பன் ஆனிச்சோ அதே இடத்துல போய் மார்க்கெட்டை முடிச்சாங்க 12,800 கிட்ட. ஓகேங்களா. 34 பாயிண்ட் வந்து பாசிட்டிவ் இதில் முடிச்சிருக்காங்க. அப்போ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 12,820க்கு மேலே போணுச்சு அப்படின்னா 12,885 ஒரு ரெசிஸ்டண்ட்டாகவும், அடுத்த ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 12,900 அண்டு 13,000ன்றது தான் அடுத்த நம்மளுக்கு இருக்கக்கூடிய ரெசிஸ்டண்ட். சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் சொல்கிறேன், இன்றைக்கி டேவோட லோவும் அந்த 20ஆம் தேதியோட டேவோட லோவும் தான் சப்போர்ட்டு. மேக்ஸிமம் இதுதான் சப்போர்ட்டு 12,650. இது எப்போ பிரேக் பண்ணுதோ அடுத்தது வந்து 12,600 அண்ட் 12,500 இதுதான் வந்து அடுத்தடுத்து இருக்கக்கூடிய சப்போர்ட்டு. ஓகேங்களா. சென்செக்ஸ் பார்த்துறோம். ஸோ சென்செக்ஸ் நாளைக்கு எக்ஸ்பைரி ஆகக்கூடிய இண்டெக்ஸு. ஸோ நான் வந்து இந்த இடத்துல வந்து நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் பாருங்க சிமெட்ரிக்கல். இந்த சிமெட்ரிக்கலை வந்து என்ன நடந்திருக்குன்னா இப்படியே கண்டினியூ ஆகும். கண்டிப்பாக நாளைக்கும் இதே மாதிரி தான் கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 78,300. இந்த 78,300க்கு கீழே வருது அப்படின்னா 77,870 இதுதான் வந்து சென்செக்ஸ்க்கான சப்போர்ட்டு. இந்த இடத்துல கூட நான் வந்து உங்களுக்கு ஒரு ஹரிசான்டல் லைன் போட்டுக்கிறேன். ஸோ இந்த லோ அதே மாதிரி இதுலேருந்து ஹையை இந்த இடம் வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் பண்ணுது, ஹையை வந்து பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 78,900க்கு மேலே போகுதுன்னா 79,300, அதுக்கப்புறம் மேலே போகுது அப்படின்னா 79,976 கிட்டத்தட்ட 80,000 தான் அடுத்த ரெசிஸ்டண்ட். அதேமாதிரி இதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கன்சல்டேஷன் தான் நடக்கும். அதை நான் உங்களுக்கு வந்து ரெக்டாங்கிள் பாக்ஸுக்குள்ளே ட்ரா பண்ணி காமிச்சிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து நாளைக்கு நம்மளுக்கு இருக்கக்கூடிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மேக்ஸிமம். ஓகேங்களா. ஸோ அதனால் ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸுக்குள்ளே சென்ட்ரல் லைனு, இந்த சென்ட்ரல் லைனுக்கு நாளைக்கு மேலே ஓப்பன் ஆகுதுன்னா ரெசிஸ்டன்ட் எடுக்கிறதுக்கு 78,890 அந்த ரேஞ்சுக்கிட்ட போகும். இல்லை இந்த சப்போர்ட் அதாவது 78,300க்கு கீழே வருது அப்படின்னா 77,800க்கு கீழே சப்போர்ட் எடுக்க வரும். ஒன்ஸ் இதை பிரேக் அவுட் பண்ணால் தான் இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸில் கீழே பிரேக் அவுட் பண்ணால் தான் புட் சென்டிமெண்ட்டு, அதேமாதிரி இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸ் ஹையை பிரேக் பண்ணால் தான் அப்சைடு. இப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. இந்த சார்ட்டில் சொன்னதை நீங்கள் வந்து உங்களோட இதுலேயும் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா. ஸோ இந்த சார்ட்டில் உள்ள சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் உங்களோட சார்ட்லையும் நோட் பண்ணி வச்சுங்க. வேறு ஏதாவது டவுட்டுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களோட ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கதை ஓப்பன் பண்ணிக்கிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடியை எனக்கு சென்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ரீ வெபினார் வீடியோ நம்ம கொடுப்போம். ஓகேங்களா. தேங்க்யூ நம்பா.